வாஸ்கோட காமா ஐரோப்பியர்கள் நாடுகளை பிடித்த சரித்திரத்தை விட புதிய நாடுகளை கண்டுபிடித்த வரலாறு விறுவிறுப்பானது. 1450 வரை உலகின் ஒரு பகுதியில் இருப்பவர்களுக்கு அடுத்த பகுதியில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. சகாரா பாலைவனம் குறுக்கிட்டதில் ஆப்பிரிக்க கண்டத்திற்குள் யாரும் காலடி கூட எடுத்து வைக்கவில்லை. அப்படி இருந்த காலத்திலேயே அரேபியர்கள் தங்களுடைய தரை விரிப்புகள், பேரிச்சம்பழம், அரேபிய குதிரைகள் இவற்றை கொடுத்து இவற்றுக்கு ஈடாக இந்தியாவின் பருத்தி ஆடைகள், மிளகு, கிராம்பு, பட்டு, பவளம், கோமேதகம் போன்றவற்றை வாங்கி கொண்டார்கள். இந்த இந்திய பொருளுக்கு ஐரோப்பாவில் நல்ல மவுசு. அதனால் இந்தியாவிற்கு எப்படியாவது ஐரோப்பாவிலிருந்து கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை பல ஐரோப்பியர்களை தூக்கம் இழக்கச் செய்தது. அப்படி தூக்கம் இழந்த ஒருவர் தான் வாஸ்கோட காமா. இந்தியாவை தேடி ஐரோப்பியர்கள் பலரில் கடலில் குதித்த போதுதான் உலகின் அகல நீளமே மனித குலத்துக்கு தெரிந்தது. பூமியின் பல பிரதேசங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. கடைசியாக 1498 வாஸ்கோட காமா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் இருந்த கோழிக்கோட்டில் வந்து இறங்கினார். வாஸ்கோட காமா தன்னுடன் வந்த கப்பல்கள் நிறைய மிளகு, கிராம்பு, ஏலம் போன்றவற்றை ஏற்றிக்கொண்டு ஊர் திரும்பினார். தாயகம் திரும்பியதும் தன் நாட்டு மக்கள் இந்த பொருட்களை போட்டி போட்டு கொண்டு வாங்கினார்கள். வாஸ்கோட காமா 4 கப்பல்களில் 177 பயணிகளுடன் இந்தியாவை தேடி புறப்பட்டார். அவர் மீண்டும் போர்ச்சுகல் நாட்டிற்கு சென்றபோது வெறும் 55 ஆட்கள் மட்டுமே உயிருடன் இருந்தனர். போர்ச்சுகல் நாட்டு மன்னர் 1500 பேட்ரோ கேப்ரல் என்பவர் தலைமையில் பல கப்பல்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். பேட்ரோ கேப்ரல் கோழிக்கோட்டு அரசரிடம் பல வணிக ஒப்பந்தங்களை செய்து கொண்டார். அவர் நாட்டிற்கு திரும்பும்போது வாசனை பொருட்களை கப்பல்களில் ஏற்றினார். பல போர்த்துகீசியர்களை தங்கள் நாட்டிற்கு தேவையான வணிக பொருட்களை வாங்கி அனுப்புவதற்கு கோழிக்கோட்டிலேயே விட்டு சென்றார். இந்திய மக்கள் விட்டு சென்ற போர்த்துகீசியர்களை கொன்றுவிட்டார்கள். விஷயத்தை கேள்விப்பட்ட போர்த்துகீசிய மன்னர் கோபத்தில் கொந்தளித்து போனார். உடனே வாஸ்கோட காமா தலைமையில் போர் வீரர்களை பல கப்பல்களில் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். வீரர்கள் கையில் துப்பாக்கி, வெடிமருந்து, ஆயுதங்கள் இருந்தன. இந்திய படை வீரர்கள் வாளும் கேடையும் மட்டுமே இருந்தன. கோழிக்கோடு வந்த வாஸ்கோட காமா அரசனை உடனடியாக சரணடையும்படி செய்தி அனுப்பினார். அதற்கு அரசர் சமரச பேச்சுக்கு வரும்படி வாஸ்கோட காமாவை கேட்டுக்கொண்டார். வாஸ்கோட காமாவின் ஆட்கள் சில வணிகர்களை கடத்தி அவர்களை பல துண்டுகளாக வெட்டி கொன்றார்கள். அந்த மனித உடலின் பாகங்களை அரசருக்கு அனுப்பி வைத்தனர். அவற்றை சாப்பிடும்படியும் சொல்லி அனுப்பினார்கள். பயந்து போன கோழிக்கோட்டு அரசர் வாஸ்கோட காமாவின் நிபந்தனை அனைத்தையும் ஏற்றார். வாஸ்கோட காமா நிறைய பொருட்களை கப்பல்கள் ஏற்றிக்கொண்டு தன் நாட்டுக்கு சென்றார். அவர் போகும்போது தன் நாட்டின் 5 கப்பல்களையும் அதனுடன் சேர்த்து படை வீரர்கள் சிலரையும் கோழிக்கோட்டிலேயே விட்டு சென்றார். இப்படிதான் போர்த்துகீசியரோட ஆட்சி இந்தியாவில் அடியெடுத்து வைத்தது. நன்றி.